ரயில்வே துறையில் பணியிடங்கள் குறைப்பு நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ரயில்வே துறையில் உள்ள பணியாளர்கள் பணியிடங்கள் 2% குறைக்க உள்ளதாக இந்திய ரயில்வே வாரியத்தின் இயக்குநர் அமித் சிங் மெர்ஷா அனைத்து மண்டல ரயில்வே பொது மேலாளருக்கு கடிதம் எழுதியிருந்தார். இதனால் 29,608 காலி பணியிடங்கள் குறைக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. தென்னக ரயில்வேயில் மட்டும் 2000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் பறிப்போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. இதனை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் சென்னை தென்னக ரயில்வே அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இளைஞர்களின் வேலைவாய்ப்பு கனவினை சிதைக்கும் பணியிடங்கள் ஒழிப்பு நடவடிக்கையை இந்திய ரயில்வே உடனடியாக கைவிட வேண்டும் எனவும் புதிய பணியிடங்களை உருவாக்கி வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது. இந்திய ரயில்வே வாரியம் வெளியிட்டிருக்கிற ஒரு அதிர்ச்சிகரமான அறிக்கையில் இருக்கிற 14.5 லட்சத்தில் கிட்டத்தட்ட 30,000 பணியிடங்களை இழுத்து மூடுகிற வேலையை ஒன்றிய ரயில்வே வாரியம் என்பது வெளியிட்டிருக்கு. ஆண்டுக்கு 2 கோடி வேலை தருவேன்னு பொய் வாக்குறுதி கொடுத்த மோடி அரசாங்கம் அந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றாமல் இருக்கிற வேலைகளை பறிக்கிற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. உடனடியாக இந்த முடிவை ஒன்றிய ரயில்வே வாரியம் என்பது பின்வாங்க வேண்டும். இதை பின்வாங்கலன்னு சொன்னால் அடுத்த கட்ட போராட்டமாக தமிழ்நாடு முழுவதும் ரயில் மறியல் போராட்டங்களை முன்னெடுப்போம் என்பதை ஒன்றிய அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரயில்வே துறையில் பணியிடங்கள் குறைப்பு நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ரயில்வே துறையில் உள்ள பணியாளர்கள் பணியிடங்கள் 2% குறைக்க உள்ளதாக இந்திய ரயில்வே வாரியத்தின் இயக்குநர் அமித் சிங் மெர்ஷா அனைத்து மண்டல ரயில்வே பொது மேலாளருக்கு கடிதம் எழுதியிருந்தார். இதனால் 29,608 காலி பணியிடங்கள் குறைக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. தென்னக ரயில்வேயில் மட்டும் 2000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் பறிப்போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. இதனை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் சென்னை தென்னக ரயில்வே அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இளைஞர்களின் வேலைவாய்ப்பு கனவினை சிதைக்கும் பணியிடங்கள் ஒழிப்பு நடவடிக்கையை இந்திய ரயில்வே உடனடியாக கைவிட வேண்டும் எனவும் புதிய பணியிடங்களை உருவாக்கி வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது. இந்திய ரயில்வே வாரியம் வெளியிட்டிருக்கிற ஒரு அதிர்ச்சிகரமான அறிக்கையில் இருக்கிற 14.5 லட்சத்தில் கிட்டத்தட்ட 30,000 பணியிடங்களை இழுத்து மூடுகிற வேலையை ஒன்றிய ரயில்வே வாரியம் என்பது வெளியிட்டிருக்கு. ஆண்டுக்கு 2 கோடி வேலை தருவேன்னு பொய் வாக்குறுதி கொடுத்த மோடி அரசாங்கம் அந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றாமல் இருக்கிற வேலைகளை பறிக்கிற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. உடனடியாக இந்த முடிவை ஒன்றிய ரயில்வே வாரியம் என்பது பின்வாங்க வேண்டும். இதை பின்வாங்கலன்னு சொன்னால் அடுத்த கட்ட போராட்டமாக தமிழ்நாடு முழுவதும் ரயில் மறியல் போராட்டங்களை முன்னெடுப்போம் என்பதை ஒன்றிய அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.